சென்னை சவுகார்பேட்டை நெரிசல் மிகுந்த காசி செட்டி தெரு. அங்கு பழமையான அமைதியான கோவில். வித்தியாசமான பெயருடன் அருள் பாலிக்கும் நிமிஷாம்பாள் அன்னை. நிமிஷத்தில் பக்தர்களின் துயர் நீக்குபவள். பார்வதி தேவியின் வடிவத்தில் துர்க்கையின் அம்சத்தில் விளங்கும் அன்னை. மன்னன் ஒருவன் தன் நாட்டிற்கு துன்பம் தந்த அசுரனை அழிப்பதற்காக அன்னை பராசக்தியின் அருள் வேண்டி யாகம் செய்தான். அவனது பிரார்த்தனைக்காக யாககுண்டத்தில் இருந்து வெளிப்பட்ட அன்னை கண் மூடி கண் திறக்கும் நிமிஷத்தில் அசுரனை அழித்ததால் இவளுக்கு நிமிஷாம்பாள் என்று பெயர் வந்ததாம். 400 ஆண்டுகளுக்கு முன்னர் வியாபார நிமித்தம் சென்னையின் இந்த பகுதிக்கு வந்த வணிகர்கள் நிமிஷாம்பாளுக்கு இங்கு கோவில் அமைத்து வழிபட துவங்கினார்களாம். கருவறையில் 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் தரும் அன்னையின் முன்பு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அன்னையின் தலைக்கு மேலே தர்ம சக்கரமே குடையாய் இருக்கிறது. அன்னைக்கு எதிரில் சிம்ம வாகனமும் சூலமும் காணப்படுகிறது. யாகத்தீயிலிருந்து அன்னை தோன்றிய தினம் தசமி திதி. அதனால் பக்தர்கள் தொடர்ந்து 10 தசமி அன்று இங்கு வந்து வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற பெற்று அன்னைக்கு ஆராதனைகள் செய்கிறார்கள். மேலும் அன்னைக்கு பாலபிஷேகம் செய்து மறுக்கொழுந்து சாற்றி 5 நெய் விளக்குகள் ஏற்றி தொடர்ந்து 18 வாரங்கள் வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள வியாபாரிகள் தினமும் அன்னையை தரிசித்த பின்னர் தான் தங்களது அன்றாட வேலையை ஆரம்பிக்கிறார்கள். ஆடி மாத வழிபாடு, ராகுகால வழிபாடு ஆகியவையும் இங்கு விசேஷம். வைகாசி வளர்பிறை தசமியில் நிமிஷாம்பாள் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. நிமிஷாம்பாள் அன்னைக்கு சென்னையில் உள்ள ஒரே